ஹாய் கைஸ், என்ன ஆச்சுன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கரூர் இன்சிடென்ட். 41 பேர் கூட்ட நெரிசல்ல செத்துட்டாங்க. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சிபிஐ விசாரணை பண்ணியிருந்தாங்க. அத அத அதுக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் 234 தொண்டர்களையும் அவர் அறிவிக்கிறேன்னு சொன்னாரு. இதுக்கும் அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கும் என்ன கனெக்ஷன்னா, இது ரெண்டுமே ஒரே நாள்ல நடக்க போகுது. அவர் தொண்டரை அறிவிப்பாரா, இல்ல இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து டெல்லியில போய் அவர் உட்காந்து அந்த கேஸ் அட்டன் பண்ணுவாரா? இதுதான் இன்னைக்கு நம்ம பேசவே போறோம். கரூர் இன்சிடென்ட் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். 41 பேர் பக்கம் செத்துட்டாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னா, விஜய் மெயினா அவர் தாமதமா வந்ததுதான். உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் தஞ்சாவூர்ல செத்துருக்கலாம், சேலத்துல செத்துருக்கலாம், இல்ல விக்கிரவாண்டியில செத்துருக்கலாம், இல்ல மதுரையில செத்துருக்கலாம். இவரு ரோட் ஷோ காட்டுறேன்னு சொல்லிட்டு பொறுமையா வந்ததுதான் இங்க ஒரு மிகப்பெரிய தப்பு. அதுதான் இவர் பண்ணது ஒரு தப்பு. ஏன்னா இல்லைன்னா மிச்சம் எடுத்து நீங்க எல்லா இடத்துக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்திருப்பாரு. அந்த இடத்துக்கு மட்டும் தான் லேட்டா வந்திருப்பாரு. இவர் நம்ம ஒரு கேஸுக்கார ஆகணும் அப்படின்னு நினைச்சு இது பண்ணாரா, இல்ல என்னன்னே தெரியலங்க. இது நடந்து போச்சு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை ஒரு விசாரணை கமிஷனரை போட்டு விசாரிச்சாங்க. இதுல டிவி கேட்கச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க பண்றது எனக்கு சரிப்பட்டு வரல, அதனால அவங்க ஹைகோர்ட்டை தாண்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாதான் எங்களுக்கு நீதி கிடைக்கும், எங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். நீங்க விசாரணை பண்றது உங்களுக்குள்ளேயே நீங்க முடிச்சுப்பீங்க. ஆனா இதனால எங்களுக்கு தான் கெட்ட பேர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளாப்ளாவா ஏதோ சொல்லி ஹைகோர்ட்டுக்கு போறாரு. ஹைகோர்ட்டுக்கு போனதுல அவருக்கு என்ன நன்மையா கிடைச்சிருக்கு? அவருக்கு அது ரிவெஞ்சு தான் அடிச்சிருக்கு. ஏன்னு சொல்றேன்னா, உண்மை என்னவோ அதை தான் சிபிஐ சொல்லுவாங்க. சிபிஐ அங்க இருந்து டெல்லியில இருந்து இங்க நம்ம கரூர்ல அங்க இருக்க பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்பா இருக்கட்டும், அங்க இருக்க சிசிடிவி கேமராவா இருக்கட்டும், யூடியூப் சேனல், நம்மள மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு 250 பேர்த்துக்கிட்ட பக்கம் விசாரணை பண்ணியிருக்காங்க. ஓவரால் டேட்டா நீங்க நம்ம தமிழ்நாடு போலீஸ் மாதிரி சிபிஐ நினைச்சிடாதீங்க. செம பிரில்லியன்ட். அவங்க உள்ள வந்துட்டாலே நீ என்ன பண்ணாலும் மாட்டிக்குவ. புதஞ்ச கேஸ், புதையாத கேஸ் எல்லாத்தையும் தூக்கி விட்டு கிளறி விட்டு போயிடுவாங்க. அப்படிதான் பண்ணிவிட்டாங்க. என்னன்னா, கேஸ் 2-3 டைம் அவர் டெல்லிக்கு போயிட்டு இதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாரு. இதே மாதிரி நாளைக்கு இன்னைக்கு அவர் டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க. இவரு டெல்லிக்கு போவாரா, இல்ல அவரோட கட்சியில இருக்க 234 தொகுதியில தொண்டரை அறிவிப்பாரா, இல்ல அவரோட சொந்தமா அவரே சொந்த காலில் சூனி வச்சுட்டு அந்த கேஸை போய் அட்டன் பண்ணுவாரான்னு தெரியல. இன்னொன்னு என்னன்னா, நான் ஒரு ஆர்டிகல் பார்த்தேன். ஆர்டிகல்லாம் இல்ல, சேனல்ல, யூடியூப் சேனல்ல பார்த்தேன். அப்போ என்னாச்சுன்னா, எல்லாரும் பொங்கல்னா பொங்கலுக்கு தான் கொண்டாடுவீங்க, தீபாவளினா தீபாவளிக்கு தான் கொண்டாடுவீங்க, இல்ல தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கொண்டாடுவீங்களா, இல்ல பொங்கலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பண்ணுவீங்களா? அப்படிதான் நம்ம டிவி கேட்கச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உமன்ஸ் டேக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மார்ச் 8ஆம் தேதி தான் உமன்ஸ் டே. ஆனா நம்ம டிவி கேட்கச்சு என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, மார்ச் 7ஆம் தேதி உமன்ஸ் டே கொண்டாடி இருக்காங்க. என்னடா இது அப்படின்னு பேக்ரவுண்டை நம்ம திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது. உங்க எல்லாத்துக்கும் தெரியும், விஜயோட ஒய்ஃப் டிவோர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதை பத்தி அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் என்னடா லிங்க்னு கேக்குறீங்களா? ஏன் தெரியுமா? டிவிக்கே யாரை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யாரை வச்சு அரசியல் பண்றாங்கன்னா நம்ம டிஎம்கே தான். அப்படி டிஎம்கேவுக்கு நம்ம தலைவர் பாயிண்ட் மேல பாயிண்ட். அவங்க நீங்க டிஎம்கே இவங்கெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, என்னவோ கத்திட்டு போடா அப்படின்னு விட்டுருவாங்க. அப்படி இருக்கும். டிஎம்கேலையும் பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி பேசுறவங்க இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம தலைவர் 1 பாயிண்ட் இல்ல, 2 பாயிண்ட் இல்ல, 3 பாயிண்ட்டுக்கு மேல எடுத்து கொடுத்துருக்காரு. 3 பாயிண்ட் என்னன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் கரூர் சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும். நான் இது வரைக்கும் தமிழ்நாடு எலெக்ஷன்லயே இவ்வளவு பேர் ஒரு கூட்டத்துக்கு செத்து போயிட்டாங்கன்னு நியூஸ் நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க, கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அப்படி அது ஒரு சத்தியமா சொல்றேன் துயரமான சம்பவம் தான். ஃபர்ஸ்ட் அதை பத்தி அந்த டைம்ல டிஎம்கே அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அவங்க அந்த கட்சியில இருக்கவங்க ஓகே அதை விட்டுருவோம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, அவரோட குடும்ப விஷயம். அதை பத்தி நம்ம யாருக்கும் பேச தகுதியே கிடையாது. ஏன்னா அவங்க ஃபேமிலி மேட்டர். நாளைக்கே உனக்கும் ஒண்ணு நடக்கலாம், இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்கலாம். அப்போ நான் அதை பேசுறது தப்பு. இந்தியன் லீகல் ஆக்ட் படி அதை நம்ம பேசக்கூடாது. நான் இப்ப பேசினா என் மேல கேஸ் கொடுத்தாங்கன்னா அது நான் அக்செப்ட் பண்ணிட்டு உள்ள போய் தான் ஆகணும். செகண்ட், ஆனா அதை பத்தி பேசுவாங்க, அது ஒண்ணு. மூணாவது பாயிண்ட் என்னன்னா, சும்மா இருந்திருக்க வேண்டியதானே. அவரு என்ன பண்ணிட்டாரு, சங்கீதா அக்கா சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம த்ரிஷாவை கூப்பிட்டுட்டு காரோட ஜோடி பறவைகள் மாதிரி
அவங்க இப்ப மட்டும் கிடையாதுங்க, அப்பவே ஃபாரின்ல போயிட்டு பப்பீஸ் மாதிரி போட்டோ எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது நம்மளே பார்த்துருப்போம். அப்ப நம்ம பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ இவ்வளவு நடக்கும்போது பார்க்கும்போது நமக்கு நோ, நானா இது தப்பா இருக்குண்ணா அந்த மாதிரிதான் இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இப்போ மோஸ்ட்லி நாங்க நம்ம இந்தியாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபாரின் கல்ச்சர் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒரு 10 வீடு இருக்குன்னா அதுல வந்து ஒரு 5 வீடு மினிமம், ஒரு 3 வீடாச்சும் அப்படி இருக்கு. இப்ப நம்ம இந்த வீடியோ போட்டா சங்கிகள்ஸ்லாம் வந்து கதறுவாங்க. ஓகே, நீங்க கதறுங்க, நான் வந்து ஆனா டிவிக்கு வந்து ஆதரவு கொடுக்குறேன். ஆனா நம்ம அண்ணன் வந்து சொந்த காசுல சூனி வச்சுக்கிட்டாருல, அந்த விஷயத்துக்கு நான் வந்து ஆதரவு கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோல சந்திப்போம். பை கைஸ்.